கடவுள் நம்பிக்கையும் ஜோதிட நம்பிக்கையும் கொண்ட ஆன்மீக அன்பர்களுக்கு காமதேனு அஸ்ட்ரோ சர்வீசஸ் சார்பாக வாழ்த்துக்களுடன் வணக்கம். தசாவதாரங்களில் மிகவும் புகழ்பெற்றவை ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும். ராமபிரானை அடிப்படையாக கொண்ட ராமாயணமும் கிருஷ்ண பரமாத்மாவை அடிப்படையாக கொண்ட மகாபாரதமும் இந்து மதத்தின் இதிகாசங்கள். மகாபாரதத்தில் குருக்ஷேத்திர போரின் போது தனது ஒன்றுவிட்ட சகோதரர்களையும் நண்பர்களையும் இவற்றுக்கும் மேலாக பீஷ்மர், துரோணர் போன்றவர்களையும் எதிர்த்து போரிட வேண்டுமா என்று அர்ஜுனன் கண்கலங்கி நின்றபோது மன வலிமை இழந்து மனம் வருந்திய போது கிருஷ்ண பரமாத்மா போதித்த பகவத்கீதை தான் இந்து மக்களின் புனித நூல். இப்படியாக இந்த இரு பெரும் அவதாரங்களாகிய ராமாவதாரத்திற்கும் கிருஷ்ணாவதாரத்திற்கும் அடுத்ததாக மிகவும் புகழ்பெற்றது, சிறப்பு வாய்ந்தது நரசிம்ம அவதாரம். நீண்ட நெடிய பயணம் நரசிம்ம பெருமாளுக்கு இல்லைங்க. என்றாலுமே நரசிம்ம அவதாரம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. எண்ணற்ற கோயில்கள் நரசிம்ம அவதாரத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. பெரும்பாலவை பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நரசிம்மர் கோயில்கள் தமிழகத்திலும் ஆந்திராவிலும் மட்டுமே அமைந்துள்ளன. இந்த 2026ஆம் ஆண்டு நரசிம்ம ஜெயந்தி மே 1ஆம் தேதி அமைகின்றது. நரசிம்ம பகவானின் நட்சத்திரம் சுவாதி என்னும் கணக்குப்படி மே 1ஆம் தேதியை நாம் நரசிம்ம ஜெயந்தியாக கொண்டாடலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி தாயாரின் சகோதரியான சந்திரன் அன்று முழு பலம் பெற்று பௌர்ணமியாக சுக்கிரனின் வீடான துலாம் ராசியில் சஞ்சரிக்கின்றார். சுக்கிரனுக்கு அதிதேவதை மகாலட்சுமி தாயார் என்பதை இங்கே ஒரு முக்கியமான விஷயமா சொல்லிடணுங்க. அது மட்டுமல்ல, அன்றைய தினமும் வெள்ளிக்கிழமையாகும். வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது நம்மளுடைய சுக்கிர பகவானை குறிப்பது. சுக்கிர பகவானுக்கு அதிதேவதை மகாலட்சுமி தாயார்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏன்னா எங்கே சுற்றி பார்த்தாலும் கடைசியில் மகாலட்சுமி தாயார்கிட்ட தான் நிற்குது. அன்று மே 1ஆம் தேதி. அதனால் அன்னைக்கு மே 1, 2026ஆம் ஆண்டில் நரசிம்மர் ஜெயந்தி அன்று மகாலட்சுமி தாயாரை மடியில் அமர்த்தியபடி காட்சியளிக்கும், மார்பில் தாங்கியபடி காட்சியளிக்கும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது மிகவும் பொருத்தமாக அமையும். பொதுவாகவே லக்ஷ்மி நரசிம்மர் கோயில்களுக்கு காலையில் செல்வதை விட மாலை வேளையில் செல்வதே மிகவும் சிறப்பானது. இந்த ஆண்டு நரசிம்ம ஜெயந்தி பௌர்ணமி திதி என்று அமைவதால் அந்த 1/5/2026 அன்று சுக்கிரஹோரையான சாயங்காலம் ஒரு 8 மணிக்கு மேலே லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கி வழிபடுவது மிகவும் அற்புதமான பலன்களை கொடுக்கும். ராமாவதாரத்தை ராமநவமி என்றும் கிருஷ்ணாவதாரத்தை கோகுலாஷ்டமி என்றும் திதியை வைத்து கணக்கிடுவது போல நரசிம்ம பகவானையும் திரையோதசி திதி என்று வழிபடுவது ஐதீகம். அதன்படி 29/4/2026 அன்று புதன்கிழமை சென்று வழிபடலாம். அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஹஸ்தம் நட்சத்திரம், மகாலட்சுமி தாயாரின் சகோதரியான சந்திரனின் ஹஸ்தம் நட்சத்திரம் அன்று அமைகின்றது. அன்றைய தினம் நரசிம்ம பகவானை லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்வது வளமான எதிர்காலத்திற்கு வழிவகுக்கும். லக்ஷ்மி நரசிம்மர் ஒரு லக்ஸுரி காட் என்பதால் அவருக்கு அந்த இனிப்பு வகைகளை நிவேதனம் செய்து வழிபடுவது மிகவும் நல்லது. அவருக்கு எப்பயுமே பானகம் அவருக்கு கண்டிப்பாக நிவேதனம் பண்ணுவாங்க. அந்த சர்க்கரை பொங்கல் போன்ற இனிப்பு வகைகளும் அவருக்கு உகந்தவை. ஜோதிட சாஸ்திரப்படி நரசிம்ம பகவான் நவகிரகங்களில் செவ்வாயை குறிக்கின்றார். மிகுந்த கோபத்தையும் நெருப்புத்தன்மையையும் வீரத்தையும் தைரியத்தையும் கொண்ட செவ்வாய் நரசிம்ம பகவானை போலவே காணப்படுகின்றார் என்று சொன்னால் அது உண்மைதான். அதே சமயம் சுவாதி நட்சத்திரத்தன்று அவதாரம் செய்தவர் என்பதால்
ராகுவுடைய காரகத்துவங்களையும், அதாவது நல்ல காரகத்துவங்களை கண்டிப்பாக செய்வார், கண்டிப்பாக கொடுப்பார். விஷ்ணு பகவானை அதிதேவதையாக கொண்ட புதனின் காரகத்துவங்களையும் செய்யக்கூடியவர் மற்றும் மகாலட்சுமி தாயாரை மடியிலும் மார்பிலும் கொண்டவர் என்பதால் சுக்கிரனுக்குரிய காரகத்துவங்களை ஆகிய செல்வத்தையும் வசதியையும் கொடுக்கக்கூடியவர் லக்ஷ்மி நரசிம்மர். இப்படியாக புதனுக்கு உண்டான கல்வி மற்றும் அறிவு, சுக்கிரனுக்கு உண்டான செல்வம் மற்றும் வாழ்க்கை துணை, செவ்வாய்க்கு உண்டான வீரம், தைரியம் இவற்றை ஒன்றாக சேர்த்து கொடுக்கக்கூடியவர் நமது லக்ஷ்மி நரசிம்மர். அதனால் கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு பட்டிமன்றம் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. மூன்றையும் சேர்த்து கொடுப்பவர் நம்முடைய லக்ஷ்மி நரசிம்ம பகவான். இந்த காலத்தில் கம்ப்யூட்டரோட ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க. எல்லாருமே ஐடி சாஃப்ட்வேர்னு தான் படிச்சுட்டு இருக்காங்க, வேலைக்கும் போயிட்டுருக்காங்க. ராகு சம்பந்தப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர், அதாவது சிபியு, மதர் போர்டு, ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவற்றை படிப்பதற்கும் அவை சம்பந்தப்பட்ட வேலையை செய்பவர்களுக்கும் மற்றும் புத்திசாலித்தனம், நுண்ணறிவு போன்றவற்றை கொடுக்கும் புதன் சம்பந்தப்பட்ட ஐடி, அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்பர், ப்ரோக்ராமர்னு சொல்லுவாங்க, இந்த ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க, அவை சம்பந்தப்பட்ட படிப்பு வேலை செய்பவர்களுக்கும் கண்டிப்பாக லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குவது வாழ்க்கையில் மிகுந்த முன்னேற்றத்தை கொடுக்கும். இதுக்கு ஒரு தனி வீடியோவே போடலான் இருக்கோங்க. இந்த ஐடி சாஃப்ட்வேர் இந்த ஃபீல்டு இருக்குது இல்லைங்களா, அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு, இதுக்கு கொஞ்ச நாளில் ஒரு தனி வீடியோவே போடலான் இருக்கோம். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த சாஃப்ட்வேர் துறையில் வெற்றி அடைவதற்கு, புகழ் பெறுவதற்கு எந்தெந்த கோயில்களுக்கு எந்தெந்த கிரகங்களை கும்பிட வேண்டும், எந்தெந்த கடவுளை கும்பிட வேண்டும்னு அதில் டீட்டெயிலாக போடுவோங்க. இப்போ வந்து மறுபடியும் நம்மளுடைய நரசிம்ம ஜெயந்திக்கே வந்துடலாங்க. செவ்வாய் தசை, ராகு தசை நடப்பவர்களுக்கும், செவ்வாய் தசை சுக்கிர புத்தி, சுக்கிர தசை செவ்வாய் புத்தி, ராகு தசை சுக்கிர புத்தி, சுக்கிர தசை ராகு புத்தி போன்றவை நடக்கும் என்றாலும் கண்டிப்பாக லக்ஷ்மி நரசிம்மரை மட்டுமே வழிபட்டால் போதும். யோக நரசிம்மர், உக்கிர நரசிம்மர், ஜுவால நரசிம்மர் அப்படின்னு நரசிம்மர் வந்து ஒரு பலவிதமான வடிவங்களில் பக்தருக்கு அருள் பாலிக்கின்றார். அவர்களை வழிபடுவது மனபயத்தை கண்டிப்பாக போக்கும், எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் துரத்தி அடிக்கும். ஏவல், பில்லி, சூனியம் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு மாந்திரிக தோஷங்கள் எல்லாமே லக்ஷ்மி நரசிம்மரை கண்டால் ஓடி ஒளிந்து கொள்ளும். லக்ஷ்மி நரசிம்மர் மட்டுமல்லங்க, யோக நரசிம்மர், உக்கிர நரசிம்மர், ஜுவால நரசிம்மர் இவர்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு வில்லங்கமான விஷயங்களை விரட்டி அடிப்பதில் வல்லவர்கள். கடன் பிரச்சனைகளும் உடல்நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் கூட காணல் நீர் போல் காணாமல் போய்விடும். எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க, ஆனால் அத்தியாவசியமான ஒரு செலவுக்கு கூட பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும், செவ்வாய் தோஷம், நாகதோஷம், காலசர்ப்ப தோஷம்னு இந்த போலி ஜோதிடர்கள் சொல்லி சொல்லி எனக்கு இன்னும் கல்யாணமே நடக்கவே இல்லைங்க, இதை நம்பி நான் கல்யாணத்தை வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு புலம்புவார்களும் லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கி வழிபட்டு வசதியையும் வருமானத்தையும் வாழ்க்கை துணையையும் பெற்றுக்கொள்ளலாம். நம்ம நரசிம்மருடைய அவதார தலமான அகோபிலத்துக்கு எல்லோராலுமே செல்ல முடியாதுங்க. அதே சமயம் தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களிலுமே, ஏன் எல்லா ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா நரசிம்மர் கோயில்கள் உள்ளன. இதை நானே பார்த்துருக்கேன். நான் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்க ஒரு 234 தொகுதியிலையுமே பார்த்திங்கன்னா வந்து நரசிம்மர் கோயில்கள் உண்டு. புகழ்பெற்ற நரசிம்மர் கோயில்களான நாமக்கல், சோளிங்கர், பரிக்கல், பூவரசங்குப்பம், ஒத்தக்கடை, நம்ம சிங்கப்பெருமாள் கோயில், இது மாதிரி ஒரு பழங்காலத்து மற்றும் பிரசித்தி பெற்ற நரசிம்மர் கோயில்களுக்கு நீங்கள் 1/5/2026 அன்றோ 29/4/2026 அன்றோ சாயங்கால வேளையில் சென்று வழிபாடு செய்வது வளமான வாழ்க்கையையும், வருமானம் மிகுந்த வாழ்க்கையையும், வசதியான வாழ்க்கையையும் உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கும்.
நன்றி.